கல்வி என்பதை யாருமே என்ன செய்யல, தனக்குள்ளதாக மட்டுமே வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. யார் அப்படி நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் சாபத்திற்குரியவர்கள் அப்படிங்கிறது மார்க்கம். யாருமே என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹுடைய வேதங்கள்லேருந்து எது இறக்கி அருளப்பட்டதோ அதை எவர்கள் மலைக்கின்றார்களோ அவர்கள் நஷ்டத்திற்குரியவர்கள், அல்லாஹுடைய சாபத்திற்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்போ இவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எந்த கல்வியை கற்றார்களோ, எந்த கல்வியை பிரச்சாரம் பண்ணாங்களோ, எந்த கல்வியை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்களோ, அவங்க உடனே என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு பின்னாலும் இந்த கல்வி சேர்வதற்கு என்னென்ன வழி இருக்குதோ அப்படிப்பட்ட எல்லா வழிகளையும் உருவாக்குனாங்க. பல மாணவர்களை உருவாக்குனாங்க. அந்த மாணவர்கள் எல்லாம் இந்த கல்வியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் உள்ள மாணவர்கள், சாதாரணமானவர்களாம் கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு சொல்லித்தரோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் கல்வி சொல்லித்தரீங்கன்னா இந்த கல்வியை அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேரு அப்படிங்கிறத சொல்லணுங்க. நல்லா விளங்கிக்கங்க. நான் படித்தேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உனக்கு சொல்கிறேன்ப்பா, அவ்வளோதான் கிடையாது. நீ எதை என்னிடத்திலிருந்து கற்றுக்கிட்டே அதை அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லு. என்றைக்குமே இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை வச்சிருக்கு அப்படின்னா, ஒருவருக்கு சொல்லித் தருகின்றோம் என்று சொன்னால் கேட்டவர் அடுத்தவருக்கு சொல்லித் தருவார். இவரை விட இவர் திறமையானவராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இஸ்லாம்.